ரீசெண்டாக நம்ம இந்தியாவுக்கு நடந்த ஒரு கொடுமை என்னென்னா, பாரிஸில் நடந்த ஒலிம்பிக்ஸில் நம்ம இந்தியாவுக்காக விளையாடின ஒரு மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டு ஃபைனல்ல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டு வெளியே வந்தாங்க. அண்ட் இந்தியாவுக்கு எந்த ஒரு பதக்கமுமே அந்த கேட்டகரியில் கிடைக்கல. அண்ட் ஹரியானாவை சேர்ந்தவங்க ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டப்போ அவங்களோட வெற்றியை முழுமையாக பதிவு செஞ்சுட்டாங்க. எப்படின்னா, அவங்க ஃபைனலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்பர் 1 பிளேயரை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு தான் ஃபைனலுக்கே போயிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஷீ ப்ரூவ்ட் ஹெர்செல்ஃப். அவங்க வந்து அந்த கோல்டு மெடலுக்கு அவங்க தான் தகுதியானவங்க அப்படிங்கிறத உலகத்துக்கே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் உள்ள எல்லாவங்களுக்குமே தெரிஞ்சு ஓகே நமக்கு ஒரு கோல்டு மெடல் கன்ஃபார்ம் அப்படின்னு. பட் ஃபைனலுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணுறப்போ அவங்களோட பாடி வெயிட்டில் 100 கிராம்ஸ் கூடதுனால டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டு எந்த ஒரு மெடலுமே இல்லாமல் வெளியே வந்தாங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம நாட்டுக்காக பேசுகிறதுக்கு ஒருத்தருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ தான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியில் இந்தியாவிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க, நீட்டா அம்பானி. அவங்களாலையும் பேச முடியல, அவங்களும் பேசலை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். எந்த ஒரு வார்த்தையுமே இதை பற்றி எதுவுமே அவங்க பேசவே இல்லை. லாஸ்ட் இயர் அவங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வினேஷ் போகத் அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. பட் போலீஸ் அவங்கள தரதரன்னு இழுத்துட்டு போனதே தவிர அவங்களுக்கான நீதி கிடைக்கல. லாஸ்ட் இயரும் நமக்கு சேம் பிரதமர் தான். ஆனால் அவங்களுக்கு நடந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டில் அவங்களுக்கு எந்த ஒரு ஜஸ்டிஸும் கிடைக்கல, எந்த ஒரு நீதியும் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் நம்ம பிரதமர் சொல்லியிருக்கிற வார்த்தை உண்மையாகவே ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நீங்கள் அப்பீல் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நம்மளால் இந்தியாவிலேயே அவங்களுக்கு தேவையான நீதியை கொடுக்க முடியலையே, பாரிஸில் நடக்கிற ஒலிம்பிக்ஸில் நம்ம பேசி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்படி ஒரு ஆறுதலான வார்த்தையை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். அவங்க ஆல்மோஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க நம்பர் 1 வீராங்கனையை தோற்கடித்து நான் தான் இந்த தங்க பதக்கத்துக்கு சொந்தக்காரி, இதுக்கு தகுதியான ஒரு ஆள் அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ எல்லாத்தையும் கூட நெக்ஸ்ட் ஒலிம்பிக்கில் எந்த போட்டியாக வந்தாலும் அவங்களால அந்த தங்கப்பதக்கத்தை வாங்க முடியும். அண்ட் அவங்களுக்குள்ள நீதியையும் கேட்குறதுக்கு முடியும். ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஹெர். 1-2 ஹிண்ட்ஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்களே ஜட்ஜ் பண்ண முடியும். நான் இதை வந்து ஜட்ஜ் பண்ண விரும்பலை, நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கலாம்.